தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நேற்று முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக திருச்செந்தூர் சிவன் கோவிலுக்கு உள்ளே மழை நீர் புகுந்தது. தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இது மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து தெற்கு வங்க கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தொடர்ந்து தென்மேற்கு வங்க கடப்பகுதியில் காற்றழுத்த தாழ்மண்டலம் உருவாகும். இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நேற்று முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தேங்கியுள்ளது. திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருச்செந்தூர் சிவன் கோவில் உள்ளே மழை நீரானது புகுந்தது. இளங்காரமாக பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடர்ந்து இடைவிடாது மழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையானது பக்தர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி உள்ளது.